ஹாய் விவோஸ். செந்தில் பாலாஜியின் விடுதலை தேதி அறிவிப்பு. குசியில் திமுகவினர். அதாவது சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் அமைச்சர் செந்தில் பாலாஜி அமலாக்கத்துறையினர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். ஊழல் வழக்கில் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள செந்தில் பாலாஜியை அமைச்சர் பதவியில் இருந்து நீக்க ஆளுநர் உத்தரவு அளித்தார். ஆனால் அவரை இலக்கா இல்லாத அமைச்சராக மாற்றிய தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஆளுநருக்கு எனது அமைச்சரவையை தன்னிச்சையாக மாற்ற அதிகாரம் இல்லை என்றார். இதை அடுத்து ஆளுநர் தனது உத்தரவை நிறுத்தி வைத்தார். இந்த நிலையில் எந்த தகுதியின் அடிப்படையில் செந்தில் பாலாஜி நீடிக்கின்றார் என விளக்கம் கேட்க உத்தரவிடக் கோரி வழக்கறிஞர் எஸ். ராமச்சந்திரன், அதிமுக முன்னாள் எம்பி ஜெயவர்தன் ஆகியோர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார்கள். இந்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் செந்தில் பாலாஜியை அமைச்சரவையில் இருந்து நீடிக்க வேண்டுமா என்பது குறித்து முதல்வர்தான் முடிவெடுக்க வேண்டும் என வலியுறுத்தி அனைத்து வழக்குகளையும் முடித்து வைத்து உத்தரவிட்டு சென்னை உயர்நீதிமன்றம் தலைமை நீதிபதி எஸ்.வி. கங்கா பூர்வால், நீதிபதி பி.டி. ஆதிகேசவன் ஆகியோர் தீர்ப்பு அளித்தார்கள். இதைத் தொடர்ந்து வழக்கறிஞர் எம்.எல். ரவி செந்தில் பாலாஜி இலக்கா இல்லாத அமைச்சராக நியமித்த உத்தரவை எதிர்த்தும் அவரை பதவி நீக்கம் செய்ய உத்தரவை ஆளுநர் நிறுத்தி வைத்ததை எதிர்த்தும் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்தார்கள். இந்த மேல்முறையீட்டு மனுவை விசாரித்த உச்சநீதிமன்றம் நீதிபதிகள் ஐஏஎஸ்ஓ உஜ்ஜல் புயல் ஆகியோர் அடங்கிய அமர்வு இன்று விசாரணைக்கு வந்தது. இந்த மனுவை விசாரித்த நீதிபதிகள் செந்தில் பாலாஜி அமைச்சராக தொடர எந்த தடையும் இல்லை என அவரை அமைச்சரவையில் நீக்க கோரிய மனுவை ரத்து செய்தார்கள். மேலும் ஒரு அமைச்சரை டிஸ்மிஸ் செய்ய ஆளுநருக்கு அதிகாரமில்லை எனவும் செந்தில் பாலாஜி அமைச்சராக தொடர எந்த தடையும் இல்லை எனவும் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தீர்ப்பு அளித்தார்கள். இதைத் தொடர்ந்து அமலாக்கத்துறை சார்பாக ஆஜரான வழக்கறிஞர் இந்த மனு குறித்து பதிலளிக்க அவகாசம் வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். இதை அடுத்து இந்த மனு குறித்து பதிலளிக்க நீதிபதி விசாரணையை ஜனவரி 8ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தார். அதேபோல் ஜனவரி 8ஆம் தேதி விசாரணை நடைபெறும் பொழுது செந்தில் பாலாஜிக்கு விடுதலை கிடைக்க அதிக வாய்ப்பு உள்ளதாக நீதிபதி தரப்பில் இருந்தும் வழக்கறிஞர்கள் தரப்பில் இருந்தும் தகவல்கள் வெளியாகி உள்ளது. ஓகே விவோஸ், இது பற்றின உங்களுடைய கருத்துக்களை மறந்துடாம கம்பாக்ஸை கவுண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறந்துடாம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.